ஐரோப்பாவிலேருந்து திரும்பி வர மாட்டேங்கன்னு கதை போகுது. என்னண்டா ராசா, நான் ஐரோப்பாவுக்கு வரேன் 2012 நான் டென்டல் ஃபேக்கல்ட்டி பாஸ் அவுட் ஆகிக்கல ஐரோப்பாவை வந்திருக்கேன். இப்போ ஒரு 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக உழைச்சி பெரிய பணக்காரன் நான் 4-5 BMW உழைச்சி கொண்டு இருந்திருப்பேன். 2015 மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிலேருந்து பாஸ் அவுட் பண்ணிக்கலாம். நான் யாரையோ மாதிரி பண்ணி வந்திருப்பேன் ஆசை. அந்த நேரம் வெளிநாட்டுக்கு போகணுமென்று ஆசை இருந்திருந்தா. 2019, 20, 21, 22 பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எழுத பிறகு ரெக்மா எக்ஸாம் எழுதி கொண்டது. நான் ரோயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நான் ஆஸ்திரேலியாவில் போய் வாங்கியிருப்பேன் ராசா. இப்போ எனக்கு சனம் வாக்கு போட்டது தங்களுடைய எதிர்காலத்தை மாற்றுறதுக்கு. ஆகவே நான் கதைக்கிற கேட்கலன்னா தயவு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஸ்லோ கனெக்ஷன்ஸ் கனெக்ஷனோடு வருது. ஆகவே எனக்கு அப்படி இங்கே நிற்க வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. வரவன் பண்ணால் வந்து ஐரோப்பா பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் பிரதீஷ் சத்தம்பி நீங்களே பிளாக் பண்ணினா நல்லம், இல்லாடி இந்த லைவ் முடிய நான் பிளாக் பண்ணுவேன், நீங்களே பிளாக் பண்ண நல்லம். சில பேருக்கு வந்து மனம் வந்து சரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வேறு பிரச்சனைனா நான் ஐரோப்பாவில் மக்கள்கிட்டலாம் ஓடி போய் காசு சேர்க்கிறேன்னு சொல்லி சனம் சொட்டியாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்பிபி அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது வந்தால் இங்கே யாருமே பார்த்தீங்கன்னா அன்னை பாவிக்கு போட்டு கொண்டு மக்களோட போய் சந்திக்க போகிறதும் இல்லை, மக்கள் வந்து காசு கொடுக்க போகிறதும் இல்லை. எங்களுடைய தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே வந்தாலும் யாருமே மக்கள் போய் பார்க்க போகிறதும் ஒன்றும் இல்லை. இப்போ இவையில் சில பேருக்கு அது பயங்கர வலியாக இருக்குது. அந்த வலிகளும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஸோ உங்களோட அந்த வயிற்றுச்சல் வலி எங்களுக்கு, ஆனால் அதுக்கு வந்து ஒமிப்ரசோல், பென்டோமிப்ரசோல், ஈசோமிப்ரசோல், டெஸ்மோமிப்ரசோல் அல்லது வந்து நீங்கள் ரெனட்டிடின் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படி ஏதாவது போட்டுக்கொள்கிறேன்னு எல்லாம் மறந்து போயிட்டு. கேன் யூ டெல் அபவுட் ஜெர்மனியை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பயங்கரமாக குளிருது. பட் இங்கே வந்து யாராவது இருந்தீங்கன்னா திருப்பி போவோமே நம்பராது. ஸ்டூடெண்ட்ஸால் வந்தால் கூட இங்கே பிரதீஷ் சட்டம்பி கேட்கலன்னா தயவு செய்து இல்லைங்கோ, நீங்கள் இப்போ குளருங்கோ, நாங்கள் பிளாக் பண்ணுறோம். அதில் பிளாக் பண்ணி உங்களோட கொமெண்ட்லாம் டெலீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பிறகு நான் வார மாதம் 10ஆம் தேதி 15ஆம் தேதி விசா முடியும் வரைக்கும் என்னுடைய டிப்ளமேட்டிக் மீட்டிங்கள் 23ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய மீட்டிங் இருக்கிறது. அது எனக்கு மாகாண சபைக்கு பெரிய உதவியாக இருக்குமன்றதால் நோர்வேயில் தேங்க்யூ தீசனன்னா நோர்வேயில் அந்த மீட்டிங் 23ஆம் தேதி இருக்கிறது. 24ஆம் தேதி பொதுமக்கள் சந்திப்பு இருக்கிறது. 22 மீட் பண்ணுறேன் பாராளுமன்ற உறுப்பினர்களை. நான் சும்மா பெனியனோடையும் டிஷர்ட்டோடையும் போய் ஒரு செக்ரட்டரியை சந்தித்து போட்டு வந்து நான் மீட் பண்ணினான்னு சொல்ல விரும்பல. நான் இப்போ இதில் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம், உனக்கு திரிகிறான் என்ன செய்கிறான்னு. நான் இந்த இதுகளை டினோமாஸ் இறட்டிட்டு போங்க தம்பி. என்னென்றால் கவனக்கிழப்பான சொல்கிறது. இந்த கவனக்கிழப்பான இந்த லைவ் கூட ஒழுங்காக போடாமல் இருக்குது. என்னது சொல்லணும்னா இந்த டினோமாஸ் நான் டெலிட் பண்ணுற மாதிரில கேஜே ரமணன் கருத்துக்களுக்கு நன்றி. என்னென்றால் நான் இந்த மீட் பண்ணுறது யாரை, எந்த டிப்ளமேட்டிக் மிஷனில் நிற்கிறோம், யாரை மீட் பண்ணுறதுன்றதை ஓப்பனாக சொல்லலாம். என்னென்றால் எங்களோட புலம்பெயர் அமைப்புகள் யாரோட நான் மீட் பண்ணுறனோ அவையற்ற ஓடி போய் இமெயில் போட்டு மீட் பண்ணாதீங்க அவன் கள்ளங்கள்ல அப்படி எங்களோட புலம்பெயர் அமைப்புகள் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய டிப்ளமேட்டிக் மீட்டிங்கள் தொடர்பான விடயங்களை வெளியாக சொல்லி நம்ம இதுக்கு. ஆகவே நாளைக்கு காலமாக ஐபியூக்கு போகிறேன். ஐபியூவில் போய் ஒரு செஷன் இருக்கிறது. அதிலே கதைக்கக்கூடியதாக இருந்தால் கதைச்சு போட்டு அதுக்கு பிறகு ஸ்ட்ரெஸ்பர்க்கில் மீட்டிங் இருக்குது, அதை முடிக்கிறோம். ஜெனிவாவுக்கு போய் ஸ்ட்ரெஸ்பர்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்பர்க்கில் 2 நாள் நின்றுட்டு அதுக்கு பிறகு மோன்ஸ்பர்க்கு போய் அப்படியே நோவைக்கு போகிறோம். ஓகே, நான் இது ஒரு சின்ன லைவ். என்னென்றால் நான் இது உண்மையாக போட வேண்டிய விஷயம் இந்த லைவ் வந்து என்னென்னா, இப்போ வந்து யாராவது ஒரு ஆள் தேவையில்லாம் கொமெண்ட் பண்ணினா அது கீழே என்னுடைய சனமே 5 போய் கொமெண்ட் பண்ணுது. ஸோ அதை பார்க்க சரியான சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு கிட்டது கூட ஒரு 1.5 மணித்தியால வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் அதை அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது தயவுசெய்து யூடியூப்பில் பாருங்கோ. கிட்டத்தட்ட 3 வீடியோ போடுறேன். தயவுசெய்து 7 மணி அந்த வீடியோக்களை பாருங்கோ. அதில் எங்களுடைய பொதுமக்களுடைய அரசியல் சம்பந்தமாக மிக தெளிவான வீடியோக்கள், மிக ஆழமான கருத்துக்களை நான் இதை போட்டிருக்கேன். முடிஞ்சால் பாருங்கோ. அது பிரயோசனமானதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன மிகப்பெரிய சந்தோஷம் என்றால் நீங்கள் எவ்வளவுதான் குளாறினாலும் சரிதான், நீங்கள் எவ்வளவுதான் 1 நிமிஷம் 1 மணித்தியாலும் 19 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கோ. இப்போ அப்லோட் பண்ணுறேன்னு பாருங்கோ. அது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் பேக்கை சுற்றி நான் நடந்து எடுத்த ஃபோட்டோ வீடியோக்கள். அதில் எங்களோட யாழ்ப்பாணத்தை இப்படி மாற்றணுமன்றதுக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று எடுத்திருக்கிறேன். எங்களுடைய தலைவர் மேட்ட சிலைகள் எப்படி வைக்கணுமன்றது தொடர்பாகவும் கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ. ஸோ நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் என்னதான் இவர்கள் என்ன பற்றி கேவலமாக சித்தரிச்சு இவர்கள் வீடியோக்களை போட்டாலும்
பெருமளவான மக்கள் வந்து இப்போது எனக்கு ஆதரவாக திரும்பி இருக்கிறார்கள் என்று நினைக்கல சரியான சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ நான் நினைச்சிருந்தா கூட எப்பயோ விட்டுட்டு போயிருக்கலாம் இந்த அரசியலை. நான் விட்டுட்டு போகாததுக்குரிய காரணம் என்னென்றால் அதுக்கு காரணம் நாங்களும் போயிட்டோம் என்று சொன்னால் யார் எங்களுடைய இனத்துக்காக உண்மையாக போராடுற என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. ஆகவே இந்த அரசியலில் நான் தொடர்ந்து நிற்பேன். நாங்கள் இந்த அரசியலை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ உங்களுடைய நீங்கள் என்னை திட்டினாலும் கொன்றாலும் பேசினாலும் இந்த அரசியலில் நிற்பேன். ஸோ அந்த என்னிடம் நோவேக்கு போகிறதுக்கு முன்னே டென்மார்க்கும் பெல்ஜியமும் நான் வரையில என்று சொல்லி யோசிக்காங்க. நான் அங்கே போயிட்டு திருப்பி குச்சி வந்து கீழே இறங்கி வருவேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன்டா உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. எத்தனையோ உள்ளங்கள், எத்தனையோ அம்மாமார், எத்தனையோ அண்ணாமார் கோல் பண்ணிட்டு கனடாவில் இருந்தெல்லாம் கதைச்சிருக்கணும். இன்றைக்கு நான் இன்னொரு விடயத்தை சொல்கிறேன். சிங்கள மக்கள் எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்டத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ நான் என்னுடைய பெரிய கனவு, இப்படி ஒரு புத்தகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது நான் இலங்கையை கொண்டு வர இல்லாத, ஆகவே நான் இதை இங்கே விட்டுட்டு தான் வருவேன். பட் இதில் பிடிஎஃப் வந்து கிடைத்திருக்கிறது. பிடிஎஃப் கூட எனக்கு எடுத்திருக்கிறேன். ஸோ அதை நான் தெளிவாக சிங்கள ஊடகங்களில் ஒன்றொன்றாக போட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதில் இருந்தும் இன்றைக்கு கூட எனக்கு கோள்கள் வந்தது, டாக்டர் உங்களோட சேர்ந்த அரசியல். நான் இப்படி தேசிய தலைவரை தெய்வம் என்று சொல்லி எஸ் அனுஷனை பற்றி நான் ஒரு பதிவு கொண்டு போடுறேன். எனக்கு என்ன அனுஷன் தம்பி எடுத்திருந்தவர் திருப்பி எடுத்துனா நான் பண்ணல. நான் இங்கே நிற்கிறபடியாக தான் அந்த கைது நடந்திருக்கிறது. அங்கே நின்றுருந்தால் நான் போயிருப்பேன், கதைச்சிருக்கலாம். அது தொடர்பாக நான் பாராளுமன்றத்தில் பார்ப்பேன். நான் வந்த பிறகு கதைக்கிறேன். அது தொடர்பாக எத்தனையோ பேர் வந்து கதைச்சிருக்கிறார்கள். எத்தனையோ கனடாவில் இருந்து, லண்டனில் இருந்து அண்ணாமேரெலாம் கால் பண்ணி, ஆஸ்திரேலியாவில் இருந்து எல்லாம் கால் பண்ணி சொல்லுகிறார், தப்ப இந்த விமர்சனங்களுக்கு பயந்து போகாத, விமர்சனங்களை நீ கணக்கெடுக்காத. ஒரு 10-15 பேர் தான் இந்த விமர்சனம் செய்கிறாருன்னு சொல்லுகிறார்கள். அதோட நெக்கைக்க நான் யூகேக்கும் வருவேன், கனடாவும் வருவேன், யூஎஸ்ஏயும் வருவேன். ஸோ நாங்கள் சந்திப்போம். நான் இங்கே யாரையுமே உண்டியல் குழுக்கல, உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் இங்கே வந்து உண்டியல் குழுக்கவும் இல்லை, யார்கிட்ட தெரியும். இந்த கோள்கள் வந்து போகிறபடியாக தச்சமயம் நான் கதைக்கிறது கேட்கலன்னு சொல்லுங்க. உங்களை இங்கே இருக்க சொன்னால் இருப்பீங்களா? ஒருபோதும் இல்லை. எனக்கண்டு ஒரு இனக்கடமை இருக்கிறது. ஸோ அந்த டே டைம் இப்போ வந்து இங்கே 2025 அக்டோபர் 19 எனக்கண்டு ஒரு சில கடமைகள் இருக்கிறது. ஸோ அந்த கடமைகளை நான் கட்டாயம் செய்வேன். நான் இங்கே தொடர்ந்து இருக்க போகிற இல்லை. இனத்துக்கண்டு என்ற ஒரு கடமை ஒன்று முடிஞ்சு நான் கிளண்டினா போகிற எல்லாம் அரசியல் செய்ய மாட்டேன். ஸோ எனக்கு என்ன மாதிரி ஒரு 5 பேர் வர்ற நேரங்களில் நான் இந்த அரசியலை விட்டுட்டு ஒரு அரசியல் அட்வைஸராக இருப்பேன். 3 மாதங்களில் பாராளுமன்றத்துக்கு போனவன் ஒரு அரசியல் அட்வைஸ் பண்ணலாம் தானே. இன்னொரு விடயம், நாங்கள் சுற்றி பிளான் பண்ணி தான் எங்களுடைய இனத்துக்குரிய இந்த செஸ் கேம் மாதிரி அதை கொண்டு போகணும். ஸோ நன்றி. ஃபோன் எடுங்கோண்டு எல்லாம் பேசுகிறீங்க. எஸ், நான் எடுக்கிறேன். இந்த அரசியலில் வந்து நாங்கள் இதை பாவிச்சு அரசியல் செய்யணும். ஸோ சிங்கள மக்கள் எங்களுடைய பக்கம் திரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது நாங்கள் எங்களுடைய வழிகளை அங்கே சொல்ல ஆரம்பிப்போம். நன்றி வணக்கம். ஸ்லோ கனெக்ஷன் வருது. நன்றி வணக்கம் என்ற லைவை பார்த்ததுக்கு. எனக்கு இதுவரைக்கும் உண்மையாகவே ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றி சொல்கிறேன். நான் உங்களுக்காக, என்னுடைய மண்ணுக்காக, எங்களுடைய டி ஜீவதாஸ் உங்களையும் பிளாக் பண்ணுவேன். நன்றி. உங்களுக்கு சிங்களமும் தெரியாது, நாங்கள் கதைக்கிறதும் விளங்காது, அரசியலில் நாங்கள் யோசிக்கிற அளவுக்கு உங்களால் யோசிக்கவும் மேலாது. பாவம். டி ஜீவதாஸ் புதிதாக ஒரு இமெயிலையும் ஒரு புதிதாக ஃபோன் நம்பரையும் வேண்டிக் கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்கள் பிளாக் பண்ணுவோம் உங்களை. இப்போதெல்லாம் நான் இப்படியானாக்களை பிளாக் பண்ணுறது தான் ஆரம்பிக்கிறேன். நாமல் ராஜபக்சவோட, சஜித் பிரேமதாசோட, ரணில் விக்ரமசிங்கவோட நாங்கள் அவையண்ட மூலையை விட ஜோதிச்சு அரசியல் செய்வோம். ஸோ சிங்கள மக்கள் எங்கள்ட பக்கம் எடுப்போம். சிங்கள மக்கள் எங்களுடைய தீர்வை குடும்பம்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் அரசியல் செய்வோம். வடிவான தீர்வுண்டு எடுத்து தந்துட்டு போவேன் நான் எங்களுடைய இனத்திற்கு. முதலாவது விடயம். 2வது, இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிளும் சங்கும் உடைஞ்சிருக்கிறது. சைக்கிள் சொல்லுகிறது தமிழீழம் வேணுமெண்டு, சங்கு சொல்லுகிறது 13ஆம் திருத்த சட்டம் வேணுமெண்டு, ஃபெடரல் பார்ட்டி என்று சொல்லுகிற டிஎன்ஏ சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்ட்டு அவைக்கே தெரியல, மாறி மாறி சொல்லினோம். என்னோட சிறுகிரணையா அங்கே போய் சைக்கிளோடு நிற்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சுமந்திரன் ஐயா என்ன செய்கிறான்னு எனக்கு விளங்கலை. ஸோ
உங்களுக்கு இலங்கை பிடித்திருக்குதா அல்லது இங்கே பிடிச்சிருக்குதா இலங்கை எனக்கு எப்போவுமே பிறந்த மண் தான் எனக்கு விருப்பம். நான் இங்கே தான் பிறந்தேன், ஜெர்மனியில் தான் நான் பிறந்தேன். ஆனால் என்னுடைய சொந்த மண் எனக்கு பிடிக்கும், என்னுடைய அம்மா அப்பாவினுடைய இடம் எனக்கு பிடிக்கும். ஸோ ஐ எம் கம்மிங் பேக். சில டிப்ளமேட்டிக் மூமெண்ட் செய்து கொண்டிருக்கிறேன், அதை வெளியால் சொல்ல இல்லாது. ஸோ உங்களுக்கு நான் சாகாஸ்டிக்காகத்தான் வெளியால் காட்டிக்கொள்கிறேன். ஆனால் நாங்களும் செஸ் விளையாடுவோம். ஸோ காலம் போகும்போது உங்களுக்கு தெரியும். வணக்கம் ரகுராமண்ணா, நன்றி உங்களுடைய பதிவுகளுக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய அன்பிற்கும் உங்களுடைய பண உதவிகளுக்கும் மிகப்பெரிய நன்றிகள்.